Hi friends, how are you? Welcome to our channel. Most important update released by பாரதியார் யூனிவர்சிட்டி just now. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் பாரதியார் பல்கலைக்கழக ஒரு அருமையான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. வேறு எதுவுமே இல்லை, டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது லாக்டவுனுக்கு அப்புறம் எக்ஸாம் நடக்குன்னு சொன்னாங்க. எக்ஸாமுக்கு அப்புறம் டைம் டேபிள் எல்லாம் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கேட்டிருந்தீங்க. இதான் உங்களுக்கு டைம் டேபிள் வந்துடுச்சு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். நீங்கள் எல்லாத்துக்கும் அனுப்புங்க, ஓட்டி விட்டு பார்த்துறாதீங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இது யார் யாருக்கெல்லாம் டைம் டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸு யார் யாருக்கு எப்படி அது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் இங்கே தான் முழுமையாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு உண்டான ஒரு டைம் டேபிள். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நோட்டுன்னு கொடுத்து டைம், அதாவது என்னன்னா தி கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் கோட் சச் எஸ் டிஎன் சி2 அந்த கோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. வேர் the letter C forms A part code are applicable only to the candidate BCom, BCom CA, BPM, BBM CA, BSc Computer Science, Electronics, Catering Science, Costume Design, Max CA இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எந்த செமஸ்டர்னு பார்க்க வேண்டியது. இது ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு மட்டும். இந்த என்வரன்மெண்டல் சயின்ஸ், அட்வான்ஸ் தமிழ், வேல்யூ எஜுகேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்லையே, எத்திக்ஸ், அதுக்கு மட்டும்தான் இது டைம் டேபிள். ஸோ திஸ் இஸ் காமன் ஃபார் யூஜி. ஓகே, நல்லா புரிஞ்சுக்குங்க. இது 4th செமஸ்டரும் 2nd செமஸ்டருக்கு வரும். நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன செமஸ்டர், சப்ஜெக்ட் கோடு, டேட்டு, எந்த டே, செஷன் நோட் பண்ணிக்கங்க. ஆஃப்டர்நூனா ஃபோர்நூனா, அதுக்கப்புறம் டைட்டில் ஆஃப் த பேப்பர், தென் கொஸ்டின் பேப்பர் கோட், தென் பேட்ச். எந்த பேட்ச் இருந்து உங்களுக்கு அது ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுல இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இம்மீடியட்டாக நீங்கள் ஒரு நோட் புக்கில் நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வருதோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணால் போதும். மற்ற எல்லாமே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லைன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. டோன்ட் ரைட் இட் இன் த பேப்பர். நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதாதீங்க, ஒரு டைரி அல்லது ஒரு நோட் புக்கில் எழுதி பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் டைம் டேபிள் மிஸ் பண்ணிடுறீங்க. டைம் டேபிள் மிஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்த டேட்டுன்னு தெரியாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, நான் டைம் டேபிள் சரியாக பார்க்கல, எக்ஸாம் எழுத முடியல, கேன் ஐ ரைட் எக்ஸாம் அப்படின்னாலும் போட்டிருக்காங்க. டெஃபினட்டாக முடியாது. நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் தான் எக்ஸாம் எழுத முடியும். ஒன்ஸ் அந்த டேட்டில் எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இங்கே பாருங்கள், இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு 23 இதுலேயே ஆரம்பிச்சிடறாங்க. எதுங்க, 23/6 ஆரம்பிச்சிடறாங்க. ஓகேவா? அதனால் உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. அதனால் அந்த ஃபவுண்டேஷன்ஸ் கோர்ஸ்க்கு இப்போ 23/6 தான் இருக்குது. நீ நாட் ஒரி அபவுட் தட். ஃபவுண்டேஷன்ஸ் கோர்ஸ் வி ஹவ் லென்த்தி டே இருக்குது. சரிங்களா? அதற்கப்புறம் யூனிவர்சிட்டி எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க டைம் டேபிள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஏ டைம் டேபிள் இது ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிகாம், பிபிஏ, தென் பிஎஸ்சி. வாட் ஆர் த சப்ஜெக்ட் இஸ் கம்மிங் அண்டர் பிஏ, அந்த டைம் டேபிள் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வாட் ஆர் த சப்ஜெக்ட்ஸ் விச் இஸ் கம்மிங் அண்டர் தி பிகாம் ஆர் பிபிஏ டிகிரி. ஓகே, அதே மாதிரி வாட் ஆர் த சப்ஜெக்ட் இஸ் கம்மிங் அண்டர் பிஎஸ்சி டிகிரி. எந்தெந்த சப்ஜெக்ட் பிஎஸ்சி கீழே வருதோ அது தனியாக கொடுத்துட்றாங்க. எந்தெந்த சப்ஜெக்ட் பிகாம் பிபிஏ கீழே வருதோ அது கொடுத்துட்றாங்க. எந்த சப்ஜெக்ட் பிஏ கீழே வருதோ அந்த டிகிரி கீழே வருதோ அது கொடுத்துட்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். நான் இன்னும் நம்ம அந்த இதுக்கே போகல. ஜஸ்ட் ஐம் எக்ஸ்பிளைனிங் நவ் ஹவு கேன் யூ டூ தட். சி, அதில் ஹிந்தி இருக்குது, ஃப்ரெஞ்ச் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க அந்த டேட். இட் இஸ் யூ ஹாவ் ஏ டைம். ஓகே, 25/6 அதான் இருக்குது. ஃப்ரெஞ்ச் இருக்குது, சான்ஸ்கிரிட் இருக்குது, தென் மலையாளம். அது பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் ஆல்சோ ஹாவ் டு ரைட். ஹிந்தி 4th பேப்பர், ஃப்ரெஞ்ச் 4th பேப்பர், சான்ஸ்கிரிட் 4th பேப்பர் அண்ட் மலையாளம் 4th பேப்பர். தட் மீன்ஸ் இட் இஸ் தி 4th செமஸ்டர் வருது. ஓகேவா? அரபிக் இருக்குது, கன்னடா இருக்குது, இங்கிலீஷ் பாருங்கள், இங்கிலீஷ் 2 அப்படின்னு இருக்கல சப்ஜெக்ட், டைட்டில் ஆஃப் த சப்ஜெக்ட், அது 2nd செமஸ்டர். அந்த டேட் பாருங்கள் 29. சி, திஸ் இஸ் ஃபார் ஆல் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ். நோட் இட் again, I am telling. So this is for all UG students. நீங்கள் பார்க்க வேண்டியது டேட்டு, சப்ஜெக்ட் கோடு, செஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்கள், சிலதெல்லாம் ஃபோர்நூன் செஷன் இருக்கும், சம்டைம்ஸ் ஆஃப்டர்நூன் செஷன் இருக்கும்.
இது சான்ஸ்கிரிட் வருது. இது வந்து ஃப்ரெஞ்ச் 2. முன்ன சொன்னது ஃப்ரெஞ்ச் 4th செமஸ்டர். திஸ் இஸ் ஃபார் த செகண்ட் செமஸ்டர். அவங்க க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, செகண்ட் செமஸ்டர் அது கொடுத்துட்டாங்க, 4th செமஸ்டருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ தெலுங்கு, கன்னடா, அரபிக் கூடி நம்ம பாரதியார் யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபார் இங்கிலீஷ் 1. திஸ் இஸ் ஃபார் ஃபஸ்ட் இயர்ஸ். இங்கிலீஷ் 1, தமிழ் 1, டேட்டு பாருங்கள், ஹிந்தி 1, ஃப்ரெஞ்ச் 1, அடுத்தது வந்து ஹோட்டல் ஃப்ரெஞ்ச், சான்ஸ்கிரிட், மலையாளம், அரபிக், கன்னடா, தெலுங்கு. அடுத்தது பாருங்கள் இங்கிலீஷ் 3. உடனே தேர்ட் செமஸ்டர் போயிட்டாங்க, இங்கிலீஷ் 3. அடுத்து தமிழ் 3. தமிழ் 3 இருக்குது. தேர்ட் செமஸ்டர். திஸ் இஸ் ஃபார் தேர்ட் செமஸ்டர். திஸ் இஸ் ஃபார் லாங்குவேஜ் அண்ட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மட்டும்தான் இந்த டைம் டேபிள். ஹிந்தி 3, French 3. This is the third semester. Sanskrit 3, Malayalam 3, Arabic 3, Kannada 3. See, students, listen carefully because the lengthy video. Don't skip the video. Watch fully. Okay? And after watch, you share it to others. நீங்கள் ஒரு லைக் கொடுங்க. Who are not subscribed our channel so far, you subscribe. Then only you will get everyday update. நீங்கள் நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு தினமும் ஒரு அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நானி EDU யூடியூப் சேனல் வந்து எஜுகேஷனுக்கு வேண்டி ஆரம்பிச்சது. அடுத்தது பாருங்களேன், BA. ஸோ திஸ் இஸ் BA டிகிரி கோர்ஸ். BAயில் என்னென்ன டிகிரி சப்ஜெக்ட் வருதோ, ஐ மீன் கோர்ஸ் வருதோ, அது எல்லாமே BA டிகிரி கீழே வரும். ஃபர்ஸ்ட் we are giving BA தமிழ் லிட்ரேச்சர். BA தமிழ் லிட்ரேச்சர் எப்போ ஆரம்பிக்குது பாருங்கள், 27/5. நம்ம இயர்லியராக டிஸ்கஸ் பண்ணது ஃபவுண்டேஷன்ஸ் கோர்ஸ், அது நெக்ஸ்ட் மந்த்துக்கு. இப்போ வருங்க, இதை வந்து 27th எக்ஸாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் BA தமிழ். ஸ்லோவாக வர நம்ம நானி EDU டீம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி விட்றாங்க. ஓகே, எஸ், குட். அப்படியே வாங்க, கொஞ்சம் மேலே வாங்க. யா, திஸ் இஸ் த 4th செமஸ்டர், த செகண்ட் செமஸ்டர், த நெக்ஸ்ட் 5th செமஸ்டர். நீங்கள் அந்த செமஸ்டர் வருங்க, ஃபஸ்ட் காலம் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேவா? அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் ஃபார் BA தமிழ். நம்ம யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியாது, இருந்தாலும் போடுவாங்க. www.b-u.ac.in. இது வந்து பேச்சுலர் ஆஃப் லிட்ரேச்சர், அந்த டிகிரிக்கு உண்டான டைம் டேபிள். பாரதியார் யூனிவர்சிட்டி b-u.ac.in. So this is the Bharat University website. அந்த வெப்சைட்லேயும் நீங்கள் you can see the time table. ஓகே, அதில் இன்கேஸ் இப்போ தான் ஜஸ்ட் நவ் ஐ ரிசீவ், இன்கேஸ் அதில் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணலைன்னா then take a screenshot. This is for BA Economics. So who are belonging to BA Economics, யார் BA Economics ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களோ அவங்களாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. மெதுவாக தான் ஸ்க்ரோல் பண்ணுறாங்க நம்ம டீம்மேட்ஸ், அப்படியே ஸ்லோவாக கேட்ச் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம டீம்மேட்ஸ் வந்து உண்மையாக they are working ஹார்டுங்க. ஆமாம், எவ்ரிடே 3 வீடியோ 2 வீடியோஸ் எல்லாமே we are uploading in our யூடியூப் சேனல் நானி EDU. நீங்கள் செய்ய வேண்டியது we are working hard without getting any benefit. Okay, so this is for BA English Literature. Yeah, BA English Literature. Okay, we are working hard for you students. So please give a like and comment. நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் போட்டிருக்கோம் without getting any benefit. அது நோட் பண்ணிக்கங்க. ஓகே, we are not getting any benefit from the YouTube. நாங்கள் just this is for service we are doing. Okay, we are doing a lot of the service, and this is also education is one among the service under Nani EDU YouTube education channel. Okay, this is for BA English Literature with CA computer applications. So whoever belongs to this subject, please you note it. அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கப்பா, கொஞ்சம் ஸ்பீடாக போலாமா? இல்லை வேண்டாம். ஸோ லிசன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் they can take our subscribers and viewers, it will helpful for you. Definitely. Yeah, this is for Bachelor of Social Work. See the subject code போட்டிருக்கோம் பாருங்க ப்ராக்கெட்டில். Subject code is very important. Question paper code is very important.
don't write above 32 page. This is for BA tourism and management. 32 பக்கத்துக்கு மேல எழுதாதீங்க. BA tourism and travel management. Maximum page is 32. One side தான் எழுதணும். One side. So just now ஒரு 5 minutes back this is for BA history and tourism. ஒரு 10 minutes back ஒரு கேண்டிடேட் கால் பண்ணி நாங்கள் மார்ஜின் வந்து பாக்ஸாக போடலாமான்னு கேட்டாங்க. பாக்ஸாக போடலாம் வேண்டாம்னா, பட் திங் இஸ் யூ கான்ட் ரைட் மோர், நிறையா பாயிண்ட்ஸ் எழுத முடியாது. அதனால தான் சிங்கிள் மார்ஜின், லெஃப்ட் சைடு மட்டும் மார்ஜின் போடுங்க. தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஸோ திஸ் இஸ் ஃபார் பிகாம் கோஆப்ரேஷன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, பாக்ஸை போட்டிருந்தோம்னா நமக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமென்னாங்க. டெஃபினட்டாக நோ. நீங்கள் பாக்ஸ் போட்டுட்டிங்கன்னா நிறையா பாயிண்ட்ஸ் எழுத முடியாது. பிகாஸ் யூ ஆர் ரைட்டிங் ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஆன்லைன் நீங்கள் தேர்வு எழுதுறீங்க, பாக்ஸ் போட்டால் நீங்கள் ரெக்கார்ட் நோட் புக் எழுதுகிற மாதிரி ஆயிரும். யூ கேனாட் ரைட் மோர் லைன்ஸ். ஆமாம், இந்த செமஸ்டரில் நம்ம வீடியோவை எல்லாரும் பாருங்கள். நீங்கள் யாரும் ஹேஷ்டாக் வந்துடக்கூடாது, யாரும் ஆப்ஷன் வந்துடக்கூடாது, யாரும் ஃபெயில் ஆகிடக்கூடாது. நீங்கள் நம்ம மொடாலிட்டிஸும் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம மொடாலிட்டிஸ், நியூ மொடாலிட்டிஸ் ஃபார் மே எக்ஸாமினேஷன், அதுவும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே கொடுக்குறேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே நம்ம மொடாலிட்டிஸ் கொடுக்குறேன். திஸ் இஸ் ஃபார் பிகாம் கோஆப்ரேட் செக்ரட்டரிஷிப் அண்ட் கம் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் மாடாலிட்டிஸ், நியூ மாடாலிட்டிஸ் விச் இஸ் ரிலீஸ்டு பை பாரதியார் யூனிவர்சிட்டி அது கொடுக்குறோம். சி திஸ் இஸ் ஃபார் BA டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ், டிஃபென்ஸ் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாடாலிட்டிஸை நீங்கள் ஜஸ்ட்டு க்ளீனாக அப்சர்வ் பண்ணிட்டு பாருங்கள். இது டிஃபிகல்ட் டெக்னாலஜி எரர் வந்துருச்சு. ஸோ கைண்ட்லி pardon us. Okay, thank you. See, teammates, yeah, this is for allied subject for economics. Okay, this is social work. Yeah, this is for political science. Who are belong to political science, please copy it. And this is for BBA. This is for BBA. Everyone BBA. Yeah, this is for re-registering. Sorry, BA. Re-registering students. Okay, so this is for BCom and BBA students. The timetable வந்து BComக்கும் BBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. செமஸ்டர் நோட் பண்ணிக்கங்க. டேட்டு, டே, செஷன், சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்ட், கொஸ்டின் பேப்பர் கோட், பேட்ச், இதுதான் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. ஓகே, 27th எல்லா டிகிரிக்கும் 27th ஆரம்பிக்கிறாங்க. சி ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி. நீங்கள் வந்து நமக்கு வந்து டைம் இருக்க ஆன்சர் ஷீட் அப்லோட் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டைம். ஏன்னா நீங்கள் வந்து 140 வரைக்கும் நீங்கள் ஆன்சர் ஷீட் அப்லோட் பண்ணலான்னு வெயிட் பண்ண வேண்டாம். எஸ் பர் மை கன்சர்ன் நானியூடி என்ன சொல்லுதுன்னா, மார்னிங் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸில் 12:30க்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆஃப்டர்நூன் பேட்ச் வந்து 4:30க்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. இல்லை அப்படின்னா ஆன்சர் ஷீட் அப்லோட் பண்ண முடியாது, சர்வர் பிஸி ஆயிரும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. திஸ் இஸ் ஃபார் BBM கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், BBM CA. ஸோ என்டையர் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாம் பாருங்கள். எல்லா சப்ஜெக்ட்டும் மார்னிங் எழுதுவாங்க, ஆஃப்டர்நூன் எழுதுவாங்க. தென் யூ வில் கெட் எ ப்ராப்ளம். சர்வரு உட்காந்துரும், சர்வரு ஒர்க் ஆகாது, பிஸி ஆயிரும். இன்கேஸ் உங்களால் திஸ் இஸ் த கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னா, அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருக்கீங்க. இன்கேஸ் இஃப் யூ ஹாவ் எனி ப்ராப்ளம், ஸோ யூ கான்டாக்ட் யுவர் ஸ்டாஃப் இம்மீடியட்லி அண்ட் சென்ட் யுவர் ஆன்சர் ஷீட் டு as a PDF to your staff. They will upload. Okay, அது ரொம்ப தொந்தரவு கொடுத்துற ஸ்டாஃபை. This is for BBA management. Okay, and this is for BCom students who are belongs to BCom. So please note the timetable. That is other important. BCom, Bachelor of Commerce. This is for BCom CA, Bachelor of Commerce with computer applications. ஒரு டிமாண்டான கோர்ஸ் இது, BCom CA. ஓகே, திஸ் இஸ் ஃபார் BCom. வாட் இஸ் தட்? திஸ் இஸ் BCom காமர்ஸ். அந்த சப்ஜெக்ட் கோட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. சில பேர் ரீரெஜிஸ்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, நோட் இட். BCom, யா, திஸ் இஸ் ஆல்சோ BCom. This is for BCom PA. Yeah, this is for BCom PA students. This is some colleges they have this course. So this is for BCom International Business, IB. BCom IB ன்னு சொல்லுவாங்க, சில காலேஜில் இருக்குது BCom IB. This is for BCom Finance. இது சூப்பராக இருக்கும். நான் ஏர்லியராக சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர், எனக்கு வேண்டியவர், எக்ஸலண்ட்டாக கிளாஸ் எடுப்பார். BCom Finance. BCom Banking and Insurance.
ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் வி ஹாவ் டு லேர்ன். நிறைய நம்ம கற்றுக்குவோம் இந்த சப்ஜெக்ட்லேயே. இங்கே பாருங்கள், ஓகேவா? சரி, நீங்கள் டைம் டேபிள் கிளியராக பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஃபார் பிகாம் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிகாம் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யூ கேன் காப்பி ஆர் யூ டவுன்லோட் திஸ் டைம் டேபிள் ஃப்ரம் வெப்சைட் ஆல்சோ. இல்லை வெப்சைட் உன்னாடி ரிலீஸ் பண்ணலாம், இங்கே எடுத்துங்க. திஸ் இஸ் ஃபார் பிபிஎம் சிஏ. இன் கேஸ் யூனிவர்சிட்டி இஃப் நாட் ரிலீஸ் டைம் டேபிள் இந்த வெப்சைட், ப்ளீஸ் யூ டேக் இட் ஸ்க்ரீன்ஷாட். யூ டேக் இட் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் கீப் இட் வித் யூ. பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, நாங்கள் நிறைய டிஃபிகல்ட்டி எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ போடுறோம். கீப் சப்போர்ட்டிங் எஸ். திஸ் இஸ் ஃபார் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எடுத்த உடனே மேத்தமெட்டிக்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஆமாம், ஓகே. பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிசிஏ, இதெல்லாம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கேட்டரிங் சயின்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சிஏ. இப்போ வந்து பிரீஃபாக கொடுக்குறாங்க பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஆல் செமஸ்டர், எல்லா செமஸ்டர் இருக்குது. டெக்னிக்கல் எரர் மறுபடியும் வந்துருச்சு. டீம்மேட்ஸ் கொஞ்சம் ஓட்டுங்க. நானி யூடியில் டீம்மேட்ஸ் எல்லாம் சூப்பராக, வி ஹாவ் குட் டீம், வி ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் ஆல்சோ. சம்டைம்ஸ் வி ஆர் கோயிங் ஃபார் பேர்ட் வாட்சிங் அண்ட் சம்டைம்ஸ் ஸ்கூல் அப்டேட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். திஸ் இஸ் ஃபார் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இனி அப்டேட்ஸ் ஸ்கூல் அப்டேட்டும் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இதுவும் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் டாக்டர் அப்துல் வஹாப் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அருமையான ஒரு ப்ரொஃபஸர். பிஎஸ்சி பிளான்ட் பயாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிஎஸ்சி அட்வான்ஸ்டு ஜுவாலஜி, இதில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார், ப்ரொஃபஸர் சுவாமிநாதன், ப்ரொஃபஸர் KN ராஜேந்திரன். அவங்க எல்லாமே இஸ் எமிரேட்டஸ் சயின்டிஸ்ட், ரொம்ப ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள். ப்ரொஃபஸர் சேகர். அண்ட் திஸ் இஸ் ஃபார் பிஎஸ்சி ஜுவாலஜி வைல்ட் லைஃப் கோர்ஸ் தனியாக இருக்குது. த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் யூ காப்பி இட். அண்ட் திஸ் இஸ் ஃபார் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி. பயோகெமிஸ்ட்ரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, யா. அண்ட் திஸ் இஸ் ஃபார் பிசிஏ, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், பிசிஏ. ஓகே, திஸ் இஸ் a demandable course. And BSc computer science, this is also a demandable course. BSc computer science. நம்ம டீம்மேட்ஸில் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் இருக்காங்க. இதில் 2-3 பேர் இருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் இருக்காங்க, ஜுவாலஜியில் இருக்காங்க, பிசிஎல் இருக்காங்க, காமர்ஸில் இருக்காங்க. எல்லா டீம்மேட்ஸ் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நானி யூடியில். ஓகே. அண்ட் திஸ் இஸ் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி. So the students, please you copy the timetable who are coming under microbiology. This is for BSc electronics. Electronics students, you copy the timetable. This is also, and next one is BSc nutrition and dietetics. Interesting arko, nutrition and dietetics. அடுத்து BSc catering science and hotel management. Catering science, hotel management and BSc இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். பிஎஸ்சி ஜியோகிராஃபி அண்ட் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி. இட் இஸ் ஆல்சோ அதர் இம்பார்ட்டன்ட் கோர்ஸ். ஓகே. அண்ட் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் விஷுவல் கம்யூனிகேஷன். ஓகே. அண்ட் பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன், சிடிஎஃப், காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் சில காலேஜில் மட்டும்தான் இருக்கும். திஸ் இஸ் ஃபார் பிஎஸ்சி இன்டீரியர் டிசைன். இன்டீரியர் டிசைன் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வித் நேனோ டெக்னாலஜி, physics with nanotechnology students copy it. And BSc geology, sorry, not geography, geology, earlier I made mistake. BSc electronics and communication system. Okay. And BSc mathematics with CA, computer applications. Mathematics with computer applications. This is BSc physics with computer applications. எல்லா டிகிரி கோர்ஸும் CA கொண்டு வந்துட்டாங்க போல, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சில சயின்ஸ் முடிந்தால் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஜுவாலஜி முடிந்தால் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொண்டு வர இன் ஃபியூச்சரில் வந்தாலும் வந்துடும். ஓகே. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஐடியும் இருக்குது. திஸ் இஸ் பிஎஸ்சி, திஸ் இஸ் ஃபார் சாஃப்ட்வேர் சிஸ்டம், பிஎஸ்சி சாஃப்ட்வேர் சிஸ்டம். ஓகே.
பிஎஸ்சி சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் அண்ட் பிஎஸ்சி மல்டிமீடியா அண்ட் வெப் டெக்னாலஜி. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மல்டிமீடியா அண்ட் வெப் டெக்னாலஜி. யார் வெப் அட்ரஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ யூ கேன் யூஸ். அண்ட் பிஎஸ்சி கார்மெண்ட் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப பயன்படும். ஸோ பிஎஸ்சி ஆப்ரல் மேனுஃபேக்சரிங் அண்ட் மர்ச்சன்டைசிங், இதுவும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு திஸ் சப்ஜெக்ட்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் மோர். அண்ட் பிஎஸ்சி ஆப்ரல் ஃபேஷன்ஸ் டிசைனிங். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் நோட் இட். Okay, BSc Fashion Apparel Management, this is also very important. And next one is BSc Apparel Productions Technology, BSc Apparel Production Technology, BSc Biochemistry with Nanotechnology. இப்போ எல்லாத்துலையும் நானோ டெக்னாலஜி வருது. ஓகே, ஸோ பிஎஸ்சி சைக்காலஜி ரொம்ப பியூட்டிஃபுல்லான கோர்ஸ் சைக்காலஜி. ஓகே, சில காலேஜில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் கேட்டரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ். அண்ட் திஸ் இஸ் பிஎஸ்சி ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸ். இது அலைட் சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் அலைட் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, ஜுவாலஜி, எல்லாம் கிளினிக்கல் லேப் டெக்னாலஜி. ஸோ தி அலைட் சப்ஜெக்ட் டைம் டேபிள் எல்லாம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் வி ஆர் கிவிங் அப்டேட்ஸ். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். இம்மிடியட்டாக நாங்கள் அப்டேட் கொடுக்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்தே.